ஏயா இன்னைக்கு நடக்கிற சாராய ஏலத்துல ஏதாவது தகராறு வருமோ? பொருளாச ஐயாவும் உருமாண்டி ஐயாவும் எடுக்கிற ஏலத்துல நமக்கு எங்க ஏலம் கிடைக்க போகுது? இல்லையோ தகராறு இல்லாம இருந்தா. ஆமா ஆமா. வணக்கம். என்ன செலுத்துற? பங்காளிகள் ஏலத்துக்கு வந்துட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்க. முருகா ஐயா கூப்பிட்டீங்களா? அட உன்னை இல்லையடா, எங்க அப்பா பழனியாரி கூப்பிட்டேன். இந்த எடுத்துக்க. ஆமா, ஏலத்துக்கு எல்லாம் பயில வந்துட்டாங்க ஐயா. தாசில்தார் முருகன் வந்துட்டாருங்க. கலெக்டர் முருகன் வந்துட்டாங்க ஐயா. முருகா முருகா இந்தா முருகா. முருகா வணக்கங்க ஐயா. முரு கலெக்டர் ஐயா, சின்ன பொண்ணு வந்துட்டார்ல, ஏலத்தை ஆரம்பிங்க. அது எப்படிடா மாயி? போட்டிக்கு ஆள் இல்லாம வேட்டியை மடிச்சு கட்டுறது மறுவாதியா? தொர்ராசு வரட்டும், அப்புறம் மணி ஆட்டுறவன் ஆட்டிட்டு விபூதி கொடுக்குறவெல்லாம் கொடுக்கட்டும். ஏன் கலெக்டர் முருகா, தனிப்பட்ட மனுஷனுக்காக ஏலத்தை விடாம இழுத்தடிக்கலாம்னு கவர்மெண்ட்ல புதுசா ரூல்ஸ் போட்டுருக்காங்களா? ஏனுங்க, நம்ம துவராஜையா பேர் கேட்டோன்னு ஊசி பட்டாசு மாதிரி வெடிக்கிறாரே, யாருங்க இவரு? இவரு வில்லன். அப்போ துவராசையா? அவரு வில்லாதி வில்லன். காரியம் நல்லபடியா முடியட்டியா? செல்லா, அம்மா செல்லக்கிளி, அப்பா கிளம்பிட்டாரு. எதுக்காக வந்து முகத்தை காட்டிட்டு போமா? இந்த தரசு. ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது அப்பன் பேர சொல்லி கூப்பிடாதுன்னு? சரி காமாட்சி. தரசு கொஞ்சம் இரு. போய்ட்டு வா. யோ, மாணி 11 ஏலத்தை ஆரம்பிங்க. எவனாவது வரலினா அவனுக்காக அல்ல கை இருப்பான ஏலத்தை எடுக்க சொல்லுங்க. அட அல்ல கை தான் ஏமாறிக்கிறேன். ஏதா சார் கரெக்ட் தானே? மதுரை மாவட்டம் தேனி பஞ்சாயத்து 8ஆம் நம்பர் கடைக்கான ஏலத்தொகை ரூபாய் 25,000. ஏடா மேற்படியா வராம இருக்கிறது புகையெல்லாம் போட்டாச்சுல? போட்டாச்சுங்க. முருகா இந்த வருஷம் ஏலத்தை மச்சான் விரும்பாண்டி தான் எடுக்க போறாரு. வந்த வழியே போயிடு. எனக்கு வண்டி ரிவர்ஸ்ல போங்களா? என்ன வச்சார வண்டி எப்படிப்பா பின்னாடி போவோம்? அண்ணன் மெட்ராஸுங்க அதான் மரியாதை கம்மியா இருக்குது. அப்ப நேரம் போங்க. டேய்
உத்தமபாளையம் தாலுகா கோம்பை பஞ்சாயத்து 5ஆம் நம்பர் கடைக்கான ஏலத்தொகை ரூபாய் 50,000. 50,000 ஒண்ணு முருகா. 1,01,000. யாராவது புது பணக்கார? பணத்தை கட்டு கையெழுத்து போட்டுருவாங்க. சரி. ஏய் மச்சான் முருகா, மேல வா. முருகா, இந்த விபூதி எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் நீ அனுப்புனிய ஆளுங்க அவங்களை எல்லாம் அங்க அட்மிட் பண்ணிருக்க. அவங்களுக்கு ஹார்லிக்ஸ்ல கலந்து கொடுத்துரு. சித்தப்பா சீக்கிரம் வந்து சார். ஊரே கையெடுத்து கும்புற பெரிய மனுஷன் கேவலம் சாராய கடை ஏலம் எடுத்தா பழப்பம் நடத்தணும். கரெக்ட் சார். வியாபாரத்துக்காக இது அவர் ஏலம் எடுக்கல, தர்மத்துக்காக எடுத்திருக்காரு. குடிச்சு குடிச்சு எத்தனையோ குடும்பம் குட்டிச்சவரா போற இந்த சமுதாயத்துல சாராயமே குடிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற ஊர் தான் தொர்ராசோட ஊரு. அடுத்தவன் ஏலம் எடுத்தா தான் ஊர்ல கடையை திறந்துருவாங்கிறதுக்காகத்தான் தானே ஏலம் எடுத்து கடையும் திறக்காம பல குடும்பங்களை வாழ வச்சிட்டு இருக்கிற புண்ணியவான் தான் என் தொர்ராசு. நீங்க எல்லாம் குடியை கெடுக்கணும் பாட்டில் தான் எழுதி வைப்பீங்க. அதை நடைமுறை கொண்டு வரணும். அதுதான் இந்த பெரிய மனுஷன் செஞ்சுட்டு போறான். எத்தனை இருக்கிறியா? தலைய கூட சரியா துவட்ட விடாம இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு தடமங்கிடமா பிடிச்ச போகுது குட்டி. அது சரி, யார் மூஞ்சி எப்படி பாசியால கோத்துக்கிட்டு இருக்க? தரராசு முகத்தை. தரராசு காமாட்சி. ஏய், பல்லுகளெல்லாம் கழட்டி போடுவேன். ஆமா. ஐயோ ஆரம்பமாயிருச்சா? என்ன பாரு, இந்த கூந்தல் எப்படி கூட நான் சாம்பிராணி போக முடியும். ஏன் இப்படி பொம்பளை மாதிரி எல்லாம் செய்யற? அது சரி ராசு, வருஷம் ஊர்ல இருக்க பொண்ணுகளுக்கு எல்லாம் தாலி செய்யறதுக்கு பொங்க பானையில தங்க காசை போட்டு அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிற. ஓ மக வைக்க போற பொங்க பானையில எப்ப தங்க காசை போட்டு இவ கல்யாணத்தை நடத்த போற? என்ன அத்தா பேசுறேனே? இந்த உலகமே வச்சிர அளவுக்கு உன் பேத்தி கல்யாணத்தை கோலாகலமா நடத்திட மாட்டா? பட்டத்து யானைகளின் மகள் பவனி வர 10,000 பெண்கள் அரசு எடுக்க போதும். உன் மக பேச்ச எடுத்தாலே உனக்கு தலகாலம் புரியாது. சரி சரி, 2 பேரும் சீக்கிரம் சாப்பிட வாங்க. ஏன் ராசு, நான் ஒண்ணு கேக்குட்டுமா? கல்யாணம் ஆயிட்டா எல்லாரும் அப்பாவை விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு போயிடுவாங்களா? ஆமா போயிடுவாங்க. அப்போ உன்னை விட்டு நானும் போயிடுவேனா? உன்னையும் என்னையும் பிரிக்கிற கல்யாணம் வேண்டாம் ராசு. இருக்கா நீ சங்கடப்படுற? மத்த அப்புறம் மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டியா? இது பாரு, உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக்கி இதே மாதிரி திருவிழா அன்னைக்கு உன் கையால பொன்னாடியில் அரிசியை போட வச்சு, உன் புருஷன் கையால தங்க காசை போட வச்சு, உன் குழந்தையை தூக்கி என் தோல் மேல வச்சுக்கிட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு ஊரைய கலைக்கிற மாட்டா? எது எப்படியோ என் தொர்ராசி எப்பவும் என் கூடயே இருக்கணும். உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்னை உன்னை எந்த சக்தியாலையும் பிடிக்க முடியாதுடா. யார் அந்த படம்? ஆஞ்சநேயரா? நீ எல்லாம் ஒண்ணுதான். ஜாட கரெக்டா இருக்குது, அதெல்லாம் சொன்னேன். ஐயா வந்தீங்களா? தம்பி தொர்ராசு வராருங்க. வணக்கம். வாங்க வணக்கம். வாங்க வணக்கம். உட்காருங்க. வாங்க. அக்காவும் தம்பி பார்த்து எவ்வளவு நாளாச்சுல்ல? 1000 தான் பகையா இருந்தாலும் பாசம் விட்டு போகுமா? அக்காட்ட ஒரு வார்த்தை பேசுங்களேன். என்ன நீ சும்மா அக்கா நோக்கான்னு தொர்ராசை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேலை? தொர்ராசை பாத்துக்க வேண்டியதானே? அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆவாதுன்னு தெரியும்ல, அப்ப ஏன் சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? பாக்குற பார்வைய பாரு. ஆமா, அந்த புது பொண்ணை ஏதோ இங்கிலீஷ்ல வாய்க்கணும்னு சொன்னியே, என்னது? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். அது இது வாய்ச்சி வந்துடுறேன் கூட. சந்தனம் எடுத்துக்கமா. ஹாய். முறை பையனா சேர்ந்தாப்புல சந்தனம் எடுத்துட்டீங்களே, சீக்கிரமே கல்யாணம் தான். இடுப்புல கிள்ளது நீதானா? பொறுக்கிறார்கள். தேங்க்யூ. வருது மாமா வந்திருக்காரு. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எந்திரிச்சு போடா. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஆமா போலாம். ஓம் நமச்சிவாயா போற்றி, அறுபடை நாயகனே போற்றி, பள்ளி மணாலனே போற்றி போற்றி போற்றி, மைடியர் கந்தனே போற்றி, கடம்பனே போற்றி போற்றி, கார்த்திகேயனே போற்றி போற்றி. ஏண்டா நீ எல்லாம் டெய்லி சோத்த திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? 18 வருஷமா நான் கட்டி காத்த மானம் மரியாதை எல்லாத்தையும் கொண்டு போய் கங்குவார்பட்டி சந்தையில கூறு கட்டி வித்துட்டு வந்துட்டீங்களடா.
பழனி மலை முருகா போற்றி, பத்மாசூரனை வதைத்தாய் போற்றி. ஏட்ரா கண்ணே, ஒப்பனை ஆண்டவன் காலில் கூட விழுந்ததில்ல. கோத்தாகாரி ஒரு வார்த்தை சொன்னாங்கிறதுக்காக அந்த வெத்துப்பாய் காலில் போய் நீ விழுந்த. அவன் ஆசீர்வாதம் பண்ண மாட்டிட்டு போயிட்டான். எடுத்து வர. மதுரை மீனாட்சியே போற்றி, காஞ்சி காமாட்சியே போற்றி. தோசிமா, செதநெல்ல போட்டா முளைக்கும். நீ அவிச்சி நெல்ல போட்டு வெள்ளாமை எடுக்கலான்னு பாக்குறிய? இது நடக்குமா? அருந்து போன வாழை மரத்தை ஒட்ட வச்சு நீ உறவை புதுப்பிக்கலான்னு நினைக்கிற. ஆனா அது இந்த கட்டை உசுரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏன்? நாங்க வச்சு விட மாட்டோமா? வெப்பமில்ல. துளசிமா, குங்குமம் வைக்க வேண்டிய நெத்தியில விபூதி மட்டும் வைக்க வேண்டியது வரும். நல்லாவா இருக்க? யோசிச்சு பாரு.